நீங்க அங்கே ப்ளூ ஜாக்கெட்ல 2வது மேசையில் இருக்கிறவர், உங்கள் பேர் என்ன? என் பேர் அலெக்சிஸ். அலெக்சிஸ், தயவு செய்து என் வகுப்பறையை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் இனிமேல் என் எந்த வகுப்பிலும் வரக்கூடாது. எனக்கு புரியல. நான் 2வது முறையாக கேட்கப் போவதில்லை. நன்றி. சட்டங்கள் இருக்கின்றன. சட்டங்கள் எதற்காக? யாராவது? சமூக ஒழுங்கு. ஒருவரின் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்காக. நீங்கள் அரசாங்கத்தை நம்பிக்கையுடன் இருக்கும்படி. நியாயம். நன்றி. சொல்லுங்கள், நான் உங்கள் வகுப்பு நண்பர்களிடம் அநியாயமாக நடந்து கொண்டேனா? இப்போதே? ஆமாம், நான் அப்படித்தான் நடந்து கொண்டேன். அப்படின்னா ஏன் உங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? ஏன் உங்கள் சிரம் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை? ஏன் இந்த அநியாயத்தை தடுக்க நீங்கள் உண்மையில் விரும்பலையா? நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டதை நீங்கள் வாழ்ந்திருக்கவில்லை என்றால் 1000 மணி நேரம் வகுப்பில் இருந்தாலும் புரிந்திருக்காது. நீங்கள் எதுவும் சொல்லவில்லை, ஏனெனில் அது உங்களை பாதிக்கவில்லை. இந்த மனப்பான்மை உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் எதிராக பேசுகிறது. இது உங்களை பற்றியது இல்லை என்று நினைக்கிறீர்கள், அதனால் இது உங்கள் வேலை இல்லை என்று நினைக்கிறீங்களா? நான் இங்கே சொல்ல வருவது, நீங்கள் நியாயத்தை ஏற்படுத்த உதவவில்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் கூட அநியாயத்தை அனுபவிக்க நேரிடும். அப்போது உங்களுக்காக நிற்க யாரும் இருக்க மாட்டார்கள்.